தம்மை அவர்கள் தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அடுத்த வசனம் சொல்லுது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று வாசிக்கிறோம். ஆக அறியாமையா இருந்தோம், தெரியாம இருந்தோம், புரியாம இருந்தோம், பாவத்துல வாழ்ந்தோம். ஆனா இந்த நாட்களிலே என்னை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலே கர்த்தரை குறித்த அறிவு எப்படிப்பட்டது, எவ்வளவு ஆழமானது, அவருக்கும் இடையில உங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு எவ்வளவு அழகானது, எவ்வளவு நேரம் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள், எப்படியாக ஜெபிக்கிறீர்கள், எப்படியாக அவரோடு கூட பேசுகிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வாழ வைப்பார். உங்களுடைய சரீர சுகத்திலே அதிசயங்களை விளங்க பண்ணுவார். உங்களுடைய பொருளாதாரம், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். உங்களை அதிசயமாய் பாதுகாத்து மனிதர்களுடைய எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்கள் அல்லது விலங்குகள், பேய் பிசாசுகளுடைய தாக்குதல்களில், மந்திர வல்லமைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க தேவன் வல்லமையுள்ளவர் தேவராக இருக்கிறார். மனச்சோர்வுகள், அசதிகள், ஒரு டிப்ரெஷன் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா அதெல்லாம் வெளியே போகிறதுக்கு ஒரே வழி, அவரோடு உள்ள உறவை நீங்கள் புதுப்பித்து மகிழ்ந்து களி கூறுங்கள். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும், இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு மேலாகவும் கர்த்தருடைய மகிமை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிச்சயமாக ஒரு வாழ்வில் நன்மைகளை காண செய்யும் என்பது நிச்சயமான ஒரு உண்மையாக இருக்கிறதாக. முதலாவது, ஆண்டவர் அதிசயமானவராக இருக்கிறார், வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். ஆகவே அவர் அப்படியாகவே செயலாற்றுகிறார். அதுவே அற்புதங்களாக, அதிசயங்களாக நமக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னேன். இரண்டாவது, நாம் அவரை விசுவாசித்து அவரையே சார்ந்து ஆராதித்து பின்பற்ற அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்கிறார் என்று சொன்னேன். மூணாவது, நமக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற அந்த அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வுபூர்வமான அந்த உறவே அற்புதங்கள், அடையாளங்களுடைய மையமாக இருக்கிறது என்று சொன்னேன். நான்காவதும் கடைசியுமாக, நாம் ஆண்டவருடைய